அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. தலையை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் அவர்களை திடப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தியும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்தும், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, கிறிஸ்தவனே அல்ல என்பதை குறித்தும், ஆண்டவர் நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்றும், அவர் நம்மிடத்திலே தேடுகிறது பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் என்றும் நாம் காலை வேளையிலே தியானித்தோம். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். அப்போ ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு முக்கியம் இல்லையா? ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு அவசியம் இல்லையா என்ற ஒரு கேள்வி காலையிலே அநேகருக்கு வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வந்துச்சா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்தேகம் வந்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, இந்த ஃபேனை கொஞ்சம் அப்படி திரும்ப, பைபிளை பரட்ட விடா, இல்லை வெயிட் ஏதாவது இருந்தால் கூட ஓகே, இல்லை வேண்டாம், ஃபேனை மட்டும் கொஞ்சம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சரியா? அப்போது காலையில் நாம் நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய கனிகள் என்று நாம் பார்த்தோம். இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை கவனமாய் நாம் கேட்போம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், கவனிக்கலாம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியானவரின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அல்லேலூயா, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. காலையில நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கனியை எதிர்பார்த்தார். அந்த கனி நம்மிடத்திலே யாரிடத்திலே காணப்படவில்லையோ அந்த அத்திமரத்தை என்ன பண்ணிட்டாரு? சபித்தார். மறுநாளில் திரும்ப வரும்போது அந்த அத்திமரம் பட்டு போயிருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்மிடத்திலே ஆவியானவருடைய கனி காணப்படவில்லை. ஆனால் ஒரு தோட்டக்காரர் ஊமையில் ஆண்டவர் அழகாய் சொல்லுவார், ஐயா, இந்த மரம் 3 வருஷமா பார்க்குறேன், இது பலன் கொடுக்கல, இதை
அப்ப தோட்டக்காரர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இன்னும் அல்லேலூயா. அதுதான் இந்த வருஷம். அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதை காட்டிலும் நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவியானுடைய கனிகளை தேடிட்டு மரத்தை சபிக்கிறது போல இந்த நாளிலே இந்த கடைசி 4வது வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி. அப்ப நல்லா கவனிங்க, அடையாளங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆனால் நம்மிடத்திலே அடையாளங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற டாபிக்கு இப்பதான் நான் வரேன். நம்மிடத்திலே அடையாளங்கள் காணப்பட வேண்டும், அற்புதங்கள் காணப்பட வேண்டும், பலவிதமான பலத்த செய்கைகள் காணப்பட வேண்டும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளித்த வரங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சாட்சி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஒருவேளை இது இல்லைன்னா கடைசி வார்த்தையை வாசிங்க. கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? ஆமென். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்திலே வரங்கள் செயல்பட வேண்டும். காலையில் நம்ம பார்த்தோம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டோமா இல்லையா? பெற்றுக்கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் வரங்கள் வெளிப்பட்டாக வேண்டும். அல்லேலூயா. வண்டியில் பெட்ரோல் இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். பெட்ரோல் இல்லாத வண்டி தான் மிதி வாங்கும், கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாது. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் நிச்சயமாக நமக்குள்ளாக வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15:15. சகோதரரே, பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டு பலியாகும்படிக்கு இருந்து புற ஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு. எப்படி? இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. நல்லா கவனிங்க. புற ஜாதியாராகிய இல்ல, மறுபடியும் வாசிங்க. வார்த்தையினாலும் செய்கையினாலும் பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா. புற ஜாதியாருக்கு நம் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும்படிக்கு. தொடர்ந்து வாசி. தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவருடைய வரங்களை வல்லமையாய் வெளிப்படுத்தும் போது புற ஜாதியாரை, காலையில் ஒரு சாட்சி சொன்ன இல்லையா, ஒரு ஜெபிக்க தெரியாத ஒரு சாதாரணமா ஏசப்பா இந்த தண்ணீர் உங்க ரத்தமா மாறட்டும் சொன்ன ஒரு ஜெபம் மரித்து போய் கொண்டிருந்த ஒரு சகோதரியை எழுப்புமானால் இந்த அளவிற்கு ஆவியின் வல்லமையை பெற்ற உங்களை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்வார். அது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்றால்
நம்மிடத்திலிருந்து வரங்கள் வெளிப்பட்டே ஆக வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியா வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமரில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. இப்போ 7வது வசனம் வாசிங்க. 12:7. ஆவியானவருடைய வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல் 14:12 12 வாசிங்களேன். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அவைகளிலே தேரும்படி. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அந்த வரங்களிலே நாம் என்ன செய்யணுமா? தேர வேண்டும். டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முதலாக எப்பொழுது அருளப்பட்டார்? எல்லாருக்கும் தெரியும். எந்த நாளில்? பெந்தகோஸ்தே நாளில். பெந்தகோஸ்தே நாள்னாலே 50வது நாள் என்று பொருள். அல்லேலூயா. அப்போது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வீட்டில் போய் யாத்திராகமம் 19 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வல்லமை அந்த சீனாய் மலையின் மேலே இறங்கி வந்தது. சீனாய் மலையின் மேலே இறங்கி வரும்போது அது அக்னியும் புகைக்காடுமாய் இருந்தது. அது பக்கத்தில் யாரும் நெருங்கக்கூடாது. நெருங்கினா அவன் செத்தே போவான் சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான வார்த்தைகளை அந்த சீனாய் மலையின் மேலே இறக்கினார். அது தொடக்கூடாத மலை. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. அன்றியும் தொடக்கூடியதும். போதும். அதை வீட்டில் போய் வாசிங்க. இந்த 2 பகுதிகளையும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யாத்திராகமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்த போது இஸ்ரவேல் ஜனங்களால் பக்கத்தில் நிற்க முடியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று நமக்கான தேற்றரவாளனை கொடுக்கும் போதோ தொடக்கூடிய மலையாய். ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே விளங்கின அதே வல்லமை. நல்லா கவனிச்சு பாருங்க. அது போய் வாசிச்சு பாருங்க. சீனாய் மலையில் விளங்கின அதே வல்லமை தான் இங்கேயும் வருது. பலத்த காற்று, எக்கால முழக்கம், அங்க அக்னி இங்க அக்னி போல நாவுகள் அந்த அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்தது. சாலமோன் தேவாலயத்தில் பாடினவங்க எத்தனை பேரு? இங்க இருந்தவங்க எத்தனை பேரு? ஹல்லேலூயா. அப்ப அதே 120 பேர் காத்திருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கினார். சரி, இறங்கும்போது முதலாவது வெளிப்பட்ட வரம் என்ன வரம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா வாத்தியாராக இருந்த ஆளு. அதனால் கேள்வி கேட்குறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. முதலாவதாக வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வரம் எது? அந்நிய பாஷை, வெவ்வேறு பாஷை. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க ஒரு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஆவியானவர் வெவ்வேறு பாஷைகளையும் அந்நிய பாஷைகளையும் தரப்போகிறார். ஆண்டவர் நல்லா கவனிங்க. உங்க வாயை அவர் திறக்க மாட்டார். உன் வாயை நல்லா தெரியும் வசனம், ஆனா திறக்கிறது தான் கஷ்டம். வாயை விரிவாய் திற, அதை நான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பெந்தகோஸ்தே நாளுக்கு போலாமா? எஸ், எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே என்ன நடந்தது வாசிக்கலாம். 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லோரும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒருமனப்பட்டு
அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா முதலாவது நாம என்ன செய்யணும்? யாரோட ஒருமனப்படணும்? ஒருமனப்படணுமா? சரி, என்னைய கேட்டா முதல்ல நம்மளோட ஒருமனப்படணும். இல்லையா? சொல்லுங்களேன். நம்ம ஆத்மாவோட நம்ம பேசணும், நம்முடைய மனச்சாட்சியோட பேசணும். டேய் அமைதியாயிரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்காகவும் அருளப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நான் எனக்குள்ள ஒருமனப்பட வேண்டும். ஆவியானுடைய வல்லமையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு தேவை என்று வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீர். ஒருத்தன் தண்ணியே வேண்டான்னுக்கிட்டு இருக்கிறவனை போய் வாயில் நீங்கள் தண்ணியை ஊற்ற முடியுமா? அவனை கொலை செய்கிறதுக்கு சமமாய் போகும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நெறிந்த நாணலை முறியாதவர். உடைஞ்சு போன நாணலை கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம்? மங்கி எறிகிற திரியை அணையாதவர். அப்படிப்பட்டவர் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவாரா? அப்போ நமக்குள்ள ஒரு தாகம் உண்டாகணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் நாவுகள் போல நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், இதை நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்குள்ள இறங்குறவர் அல்ல. அப்படி கூட்டத்துக்குள்ள இறங்கினாலும் ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாய் அவர் விரும்புகிறபடி அவர் அபிஷேகத்தையும் ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தர்றார். ஹல்லேலூயா. மொத்தமா கூட்டமா வச்சுக்கிட்டு குப்புற தள்ளுறவர் அல்ல நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய இருதயங்களிலே மென்மையாய் ஊற்றப்படுகிறவர். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இன்றைக்கு அநேகர் பேசுறது என்னன்னா, ஆண்டவர் அந்நிய பாஷை பேசும்படியா சொல்லலையே, வெவ்வேறு பாஷை பேசும்படியா சொல்லலையேன்னு பலவிதமான தவறான கொள்கைகள், கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறத ரொம்ப கேலியா, அதை தனியாக அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வீடியோ போட்டு எள்ளி நகையாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவத்துக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. தெரியாததுனால துணிகரமான பாவங்களை செய்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது, அதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சினிமா வந்தது. நான் அந்த சினிமா என்ன பேருன்னு தெரியல. அந்த சினிமாவில் ஒரு நடிகர் ஆவியானவர் அவன் மேலே இறங்கின மாதிரியாகவும் அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரியும் காமெடியாக ஒரு காமெடி ஆக்டர் நடித்தார். சொல்லுங்க சும்மா, நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்த மனுஷன் ஹல்லேலூயா ஆவியானவருக்கு மோகன்சி டைரக்டர் நடித்தவன் பேர் மனோபாலா. என்ன காரணம் தெரியுமா? அவன் நல்லா தான் இருந்தான், அந்த ஆளு ஹெல்த்தியாக தான் இருந்தான். ஆனால் அவன் செய்ததோ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஒரு பாவம். ஹல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு ரொம்ப திட்டமாக சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு நாளும் மனசால கூட துரோகம் பண்ணிடக்கூடாது. எத்தனை பேர் சொல்லட்டும், தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே, பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த பொழுதோ அவர் முதலாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது என்னது? வெவ்வேறு பாஷை, அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கிறது. ஒரு சிலருக்கு புரியாத மொழியிலே பேசுவார்கள்,
ஒரு சிலர் புரிகிற மொழியிலே பேசுவார்கள், ஒரு சிலர் வெவ்வேறு பாஷைகள். இந்தி தெரியாதவங்க திடீர்னு இந்தி பேசுறதை நம்ம பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு 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 சின்ன சின்ன விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை. என்னுடைய அடிப்படையான கருத்து என்ன தெரியுமா? வேதத்திற்கு வேதமே வெளிச்சம், அல்லது வேதத்திற்கு வேதமே விளக்கம். அல்லேலூயா. இந்த நாளில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவியை தரப்போறார். எஸ்ராவின் மேலிருந்த ஒரு வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய, வேதத்தை ஆராய்கிற ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு இருக்கிறவருக்கு தரப்போகிறார். யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் மேலே வேதத்தை ஆராய்கிற ஒரு ஆவி உங்களை இன்றைக்கு நிரப்பும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வேத வசனத்தில் உள்ள ஆழங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து போக விரும்புகிறார். நீங்கள் இனிமேல் வேதம் வாசிக்கும் போது புதிய விளக்கங்களை, ஹல்லேலூயா, எத்தனை பேர் விரும்புகிறீங்க? விரும்புகிற எல்லார் மேலும் அப்படிப்பட்ட கிஃப்ட் இன்னைக்கு வரப்போகும். சரி, கேரளாவில் நெல்லிக்காய் மலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த நாகர்கோவில் வழியாக போனோன்னா கொடப்பனமூடு, ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொடப்பனமூடு பக்கத்தில் நெல்லிக்காய் மலைன்னு ஒரு மலை. அங்கே ஒரு வயதான தாயார், திருமணம் ஆகலை, அவங்க ஒரு ரொம்ப வியாதி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா நடப்பாங்க வைப்பாங்க. எங்களுடைய சபைக்கு என்னுடைய மருமகன் அங்கே ஐபிசியில் பாஸ்டராக இருக்கிறதுனால அந்த சபைக்கு அவங்க வருவாங்க. அந்த சபையில் அவங்க உள்ளே வந்த உடனே முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு செய்தி வேளையில் நல்லா செய்தியை கேட்பாங்க. ஆவியில் நிரம்பும் போது அவங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, நான் நிறைய நாள் கவனிச்சிருக்கிறேன், ஷாராராரா ஷாராராரா ஷாராராரா, இதே தான் அவங்களுடைய வாயிலிருந்து திரும்ப 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 வந்துட்டு. அல்லேலூயா. நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இந்த அம்மா இந்த வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையும், அதில் ஆன்லைன் இருக்கா அப்போ தம்பி? நெட் கனெக்ஷன் இருக்கா? SHRA போடுங்க, SHRA ஷா RA மறுபடியும். இந்த ஷாராராக்கு என்னதான் அர்த்தம் இருக்கும்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. சரியா? இப்போ அந்த அம்மா இதே வார்த்தையை திரும்ப 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 அவங்க சொல்றாங்க. நான் வீட்டு நெட்டில் அடிச்சு பார்த்தா இந்த ஷாராரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எடுத்துட்டீங்களா ஐயா? தீ பொறி அப்படின்னு அர்த்தம். மின்னலில் இருந்து கிளம்பக்கூடிய ஒரு தீப்பொறி. கரங்களை தட்டி. இது ஒரு அரபி வேர்டு, இது ஒரு அரபிக் வேர்டு. இந்த வேர்டை அந்த அம்மா தீப்பொறி, சில சமயங்கள் அந்த அம்மா ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு இதனுடைய அர்த்தம் உண்மையா தெரியாது. அதுக்கப்புறம் பேசி பார்த்தேன், இந்த அந்நிய பாஷை ஏதாவது தெரியுமாம்மா? ஆண்டவர் கொடுக்காரு, நான் பேசுறேன். ஆனால் இந்த ஷாராராவை தவிர ஒரு வார்த்தை அவங்க வாயில வராது. ஷாராரா. அல்லேலூயா. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு அவங்க மலையாளத்தில் ஜெபிக்கும் போது தீ 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 அப்படிம்பாங்க. ஏன்னா தீ அந்த அக்னினாலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அப்ப வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே எத்தனையோ மொழிகள் உண்டு, அந்த பாஷைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் இல்லை. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கிளம்புனா, நிறைய பேர் பாருங்க ரப 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 ரபாங்க. என்ன அர்த்தம்? யெகோவா ரஃபா. ஒரு சிலர் பேச கேட்டிருக்கேன், ரஃபா காபா ரஃபா காபா. பாருங்க, நெட்ல ஓபன் பண்ணி பாருங்க. ராஃபானா தேவன் என்றும், காபா என்றால் தேவனுடைய ஆலயம் என்றும்.
ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது விளங்குதா? விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன்னா சரி. இன்னும் சிம்பிளாக ஒரு காரியம் சொல்கிறேன். எல்லாருமே யூடியூப் பார்ப்பீங்க இல்லையா? அதில் இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள காட்டுவாசிகளுடைய பாஷைகளை கேட்டிருக்கீங்களா? உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. இந்த போகிறவங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படிம்மா, எனக்கு சத்தம் வர மாட்டேங்குது. எப்படி சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சத்தம்மா. அதுதான் அவனோட பேர். அப்படியானார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சவுண்டும் ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கு. கரங்களை தட்டி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி உங்க வாயில என்ன வார்த்தையை போடுறாரோ அதை பேசுங்க. சந்தேகமே படக்கூடாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளாக ஆச்சுன்னா கோர்ஸ் உருவாகிரும். எப்படி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறோமோ அதுபோல் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்நிய பாஷை கற்றுக்கொள்ள ஒரு 1500 ஃபீஸ் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. சந்தேகம் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இல்லைன்னா நான் மறுபடியும் மீட்டிங் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பாஷையை, வெவ்வேறு பாஷைகளை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்றைக்கு அதை தீர்த்து கொள்ளும்படி உங்களை பட்சமாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப உங்க வாயை திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்ம அப்போஸ்தலர் பணிகளில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கு. எடுங்களேன். அப்போஸ்தலர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாமே? இல்லை 4 முழுக்க வாசிங்க. அவர்கள் எல்லோரும் எப்படி அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின பேச 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 தொடங்குவீர்களாக. ஹல்லேலூயா. பேச நீங்க தொடங்கணும். they began to speak. அதில் எழுதப்பட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில் they began to speak. அப்போ ஆவியானவர் உன் வாயை திற, நான் ஒரு குத்துறேன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையை நம்ம வாயில வச்சு குத்த மாட்டாரு. நம்ம வாயை திறந்த உடனே நம்மை பேச வைப்பார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அந்நிய பாஷை பேசுறதுல ஒரு ஆர்வம் வரணும். ஏன்? அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம என்ன செய்றோம்? தேவனோடு ரகசியங்களை தேவனோட பேசணும்னு அன்றைக்கு சீனாய் மலையில் ஆவியானவர், தேவனான பிதாவானவர் மோசே வழியா பேசினதவே அவங்களால கேட்க முடியல. ஆனா இங்கே அதே ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேச அவர் வாஞ்சிக்கிறார். இன்னொரு காரியம் உங்களுக்கு, இந்த ஆவியானவர் அவர் ஆவியாய் இருக்கிறபடியால், நமக்குள்ளும் ஆவி இருக்கிறபடியால் ஈஸியாக இன்டகிரேஷன் ஆக முடியுது. புரியுதா நான் சொல்றது? இப்போ இது வந்து கண்ணாடி, கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாடியில் ஒரு அலுமினியத்தை வச்சு இதில் சால்டரிங் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? இதனுடைய மெட்டீரியல், இதில் உள்ள அந்த மூலப்பொருட்கள், இதனுடைய மாலிகுல்ஸ் அல்லது இதனுடைய கண்டென்ட் வேற, காரியத்தினுடைய கண்டென்ட் வேற, அதில் உள்ள மூலப்பொருள் வேற, இதில் உள்ள மூலப்பொருட்கள் வேற. ரெண்டும் இணையவும் முடியாது. இப்போ தண்ணியை வந்து எண்ணெயில் ஊற்றினாலோ அல்லது எண்ணெயை தண்ணியில் ஊற்றினாலோ மிங்கிள் ஆகுமா? ஆகாது. ஆனால் அதே எண்ணெயோட எண்ணெயை கலந்துட்டு, நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் கலந்துட்டு தனியாக பிரிக்க முடியுமா? அதுபோலத்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆவியாய் இருக்கிறபடியால் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். இதுதான் சத்தியம்.
அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இணைய என்ன செய்யறாரு? ஆசைப்படுகிறார், வாஞ்சிக்கிறார். என்னுடைய பிள்ளைய நான் நிரப்பணும், நான் அவனுடைய இருதயத்தில் நான் வாசம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவாலயத்தில் இறங்கின அதே மகிமை இன்றைக்கு நாம் தேவாலயமா இருக்கிறோம். அப்ப நமக்குள்ளும் அதே மகிமையோடு அவர் இறங்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டியது இருக்கு. இது ஒரு பெரிய டாபிக். நம்ம நேரடியா எங்க வரலாம்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த ஆவியானவருடைய வரங்களை குறித்தும் அது நமக்கு எந்த அளவிற்கு தேவை என்பதை குறித்தும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் பனியும் மழையும் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்ப இந்த எலியாவை குறித்து அதிகமான விளக்கம் நமக்கு தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திஸ்பியனாகிய எலியா ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து மழை பெய்யாது. அல்லேலூயா. மறுபடியும் இந்த திஸ்பியனாகிய எலியா மழைக்கு கட்டளையிட்டா மழை பெய்யும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 800 தீர்க்கதரிசிகள் இல்லையா, எனக்கு டக்குன்னு ஞாபகம். அத்தனை தீர்க்கதரிசிகளை ஒத்த ஆளா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் வெட்டி கொன்று போட்டவன், பராக்கிரமமான காரியங்களை செய்தவன். அந்த காளைகளை வெட்டி பலிபீடத்தில் வச்சு 15 செகண்ட் ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் இருக்கும் தெரியுமா? கரெக்டா எக்ஸாக்ட்லி 15 செகண்ட்ஸ். 15 செகண்ட் ஜெபத்தில் வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அந்த தண்ணீரையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அந்த மாடுகளையும் பலியையும் பட்சித்து போட்டது என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பராக்கிரமமான செயல்களை செய்த அதே எலியா, வல்லமை பெற்றவன், வரங்களை பெற்றவன், ராஜாக்கு முன்பாக தைரியமாய் நிற்கிறவன், ஒரு நாள் என்னாச்சு? சூரிய செடியில போய் பிளாட் ஆயிட்டார். போதும் கர்த்தாவே, என்னுடைய பிராணனை, நான் இருக்கிறத விட சாகிறது நல்லது. யார் சொன்னது? யாரோ சொல்றீங்க. நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சொல்லியிருக்கோமா இல்லையா? அல்லேலூயா. போதும் கர்த்தாவே, இந்த பொழப்பு பிழைக்கணுமா, இதுக்கு நான் செத்து போயிடலான்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம். இதே மாதிரி தான் எலியாவும் அன்னைக்கு சொல்லிட்டார். சரி, இப்போ எலியா சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் இந்த எலியாக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த எலியாக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன அப்படின்னாச்சுன்னா, வசனம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, எசபேலுக்கு 1 ராஜாக்கள் 19:20 வாசிங்க. இல்லை, இது எலியாவை ஆண்டவர் இது பண்ணுறது. அதாவது எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பார். என்னன்னா, நீ இல்லை ஆசகேல இல்லை எடுத்துட்டேன் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்களேன். நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்திலே
எலியாட்ட சொல்றார், நீ யெகூவை அபிஷேகம் பண்ணு. அடுத்து பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்றார். சரி, வேதத்தை போய் வீட்டில் ஆராய்ஞ்சு பாருங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யெகூவை அபிஷேகம் பண்ண மாட்டார். இந்த எலியா என்ன பண்றார்? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 20வது வசனம் இல்ல 19ல இருந்து வாசிங்க. 19. அப்படியே புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை கண்டான். ஆனா ஆண்டவர் மேல என்ன சொல்லியிருக்காரு? யெகூவை அபிஷேகம் பண்ணு, அதுக்கப்புறம் ஓசானத்துல. சரி, இப்ப என்னாச்சு? ஒரு ட்ராக் மாறி அங்க போற வேலையை விட்டுட்டு இங்க வாரார். சரி, வந்து எலிசாவை அபிஷேகம் பண்றார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம், இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த எலிசா எலியாவின் மேலே எலியா எலிசாவின் மேலே தன்னுடைய சால்வையை போட்டான். போட்ட உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு? எலிசா மாட்டை பிடிச்சு, கர்த்தருடைய காரியமாய் நாம ஒரு காரியத்தை செய்யணும், இறங்கி செய்யணும்னா முதலாவது எல்லாவற்றையும் வெறுக்க பழக வேணும். இந்த எலிசா மிகப்பெரிய ஒரு விவசாயி. ஏன்னா 12 ஏர் பூட்டி உழுகிற ஆளு. அந்த ஏர் உழுகிறதுல கடைசி உள்ளவர் தான் முதலாளி. அவர் தான் கடைசியா போவார். இவங்கெல்லாம் சரியா சால் ஓட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில போவார். இப்போ எலியா என்ன செய்யறாரு? அந்த சால்வையை மேலே போட்டாரு. போட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே அந்த மாட்டை அடிச்சு ஏற பூட்டி, ஏன்னா மறுபடியும் ஆசை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அடிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டாரா? ரைட். இப்போ நம்ம எங்க வரப்போறோம் அப்படின்னா, இந்த எலியா சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற சம்பவத்துக்கு நம்ம வரப்போறோம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமே. போகிற போது எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். தொடர்ந்து வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று 4வது வசனம் வாசிக்கலாம். எலியா, எலிசாவே நீ இங்கே இரு, எரிகோ மட்டும் அனுப்புகிறார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை. சரி, இப்போ இவரோட இருந்த தீர்க்கதரிசிகள் 50 பேர் சொல்றாங்க, ஒரு எஜமானனை ஆண்டவர் சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ள போறார். அதெல்லாம் காதலியே வாங்கலை. பின்னாலேயே போறார். யோர்தானுக்கு போறாரு, பின்னால கில்காலுக்கு போனார், பின்னால போயிட்டே இருக்கார். அவரும் லைனை மாற்றி பார்க்குறாரு. வேற பக்கம் அனுப்பிடலாம் போடா அப்படின்னா போக தயாரா இல்லை. சரி, இப்போ கடைசியா 8வது வசனம் வாசிங்க. இல்லை 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, நல்லா கவனிங்க, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். அழகா ஒரு கேள்வி கேட்கிறாரு. தலைவராக இருக்கிறவர், நம்ம ஊர் பாஷையில் சொன்ன முதலாளியாக இருக்கிறவர் கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும், என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட? ஏன்னா இந்த எலியாவினுடைய அற்புதங்களையும் பராக்கிரமமான செய்கைகளையும் கூட இருந்து பார்த்தவன் தான் இந்த எலிசா. சரி, வாசிங்க பார்க்கலாம். அதற்கு எலிசா,
உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. ஒரு டபுள் போர்ஷன். உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானுடைய வரம் இருக்குல்ல, ஆமா, அந்த வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, எலியாவினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அவர் தான் ஓனர், அவர் தான் முதலாளி. முதலாளிகிட்ட போய் அவரோட கைக்கு தண்ணி ஊத்துற ஒரு தொழிலாளி அல்லது வேலைக்காரன் போய் கேட்குறான், உங்க மேல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற முதலாளிகள்கிட்ட போய், ஐயா நீங்க வாங்குற சம்பளம் மாதிரி எனக்கு ஒரு 2 மடங்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? வேண்டாம், என்னென்னமோ நடக்கும், நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும். நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவன் எதிர்பார்க்கிறது எல்லாம், என் பிள்ளைங்களுக்கு என் மேல இருக்கிற ஆவியின் வரம் இரட்டத்தனையாய் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆர்வம். நான் இந்த இடத்துல நாங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் விபி ஐயாவை பற்றி ஒரு சாட்சி நான் சொல்லணும். என்னன்னா, நாங்கள் நிறைய பேர் கூடி ஜெபிப்போம். புதுசாக வருவாங்க. ஒரு ஜெப ஆவி அவங்கள பற்றிக்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2001 2002 தெரியல, இதே மாடியில் நடந்த ஒரு வாலிபர் முகாமுக்கு நான் வந்திருக்கிறேன். ரொம்ப 23 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் மறுபடியுமாய் போன நவம்பரில் ஐயாவை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த நாளில் இருந்து உண்மையாக சொல்கிறேன், அவரை வச்சுக்கிட்டு அவர் முகஸ்துதிக்காக நான் பேசுகிறவன் இல்லை, அவர் மேல் இருக்கிற அந்த ஜெப ஆவி ஒரு 2 மடங்கா நம்மை நிரப்பாதோ அப்படிங்கிற ஏக்கம் எங்க விபி அந்த என்பிஎன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அவரை மாதிரி ஜெபிக்கணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதாரணமா ஒருத்தர் ஜெபம் பண்ணாலே அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஆசையா இருக்கும். ஆனா அந்த என்பிஎன் கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் வேற எதுக்காகவும் வரல, அவருக்காக தான் வரேன். அல்லேலூயா. அவருக்காக தான் வரேன் அப்படிம்பாங்க. அதனால நாங்கள் இப்போ என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அவர் மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்க மேல இரட்டத்தனையாய் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் மேல இருக்கிற அபிஷேகத்தை மாதிரி என் மேல 2 மடங்கா வேணும். ஏன்னா பாஸ்டர் ஊழியம் செய்த காலங்கள் வேற, இன்னைக்கு நாம ஊழியம் செய்ய போற காலங்கள் வேற. சரி, இப்ப இந்த எலிசா எதற்காக 2 மடங்கு வல்லமை வேணும்னு கேட்டான்? கொஞ்சம் காசு பண்றதுக்காகவா? கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கலாம் இவர் கூட இருந்து அப்படின்றதுக்காகவா? எதுக்காக கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆராய்ச்சிக்கு நான் விடுறேன். எதற்காக எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் அல்லது எலியாவின் மேலிருந்த அந்த ஆவியின் வரம் 2 மடங்கா எனக்கு வேணும்னு கேட்டதுக்கான காரணம் இது எது? ஐயாண்ணா என்ன செய்வார்னா, நடந்துகிட்டு இருக்கும் போதே பதில் சொல்றவங்களுக்கு ஒரு 50 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. எதனால் எலியாவின் மேலிருந்த ஆவியின் வரம் 2 மடங்கா எனக்கு வேணும் என்று எலிசா கேட்டான். அல்லேலூயா. சரி, ரொம்ப 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 திங்க் பண்ண விட வேண்டாம். யாருக்காவது அது வெளிப்பாடு இல்லை? என்ன? ஹல்லேலூயா. முடிக்க போறோம். எல்லாருக்குள்ள ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
என்ன ஆர்வம் வரணும் அப்படின்னா, வேதத்துள் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை, ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் சொன்ன வார்த்தையும் அதுதான். இன்னைக்கு அநேகருக்கு வேதம் வாசிக்கும் போது அதில் உள்ள ஆழமான விளக்கங்களை தரப்போகிறேன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆனா யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். யார் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு. வேதத்தை யார் வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான். சரி, வாசிக்கலாம். அதே 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9:1. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. சரியா? ரைட். அடுத்து, நீ அங்கே போய் சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து உட்பிரவேசித்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ. இந்த ஆர்டர் யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர்? எகுவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற ஆர்டர் எலியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எலியா அதை செய்ய தவறிவிட்டார். காரணம் என்னவா இருந்துட்டு போட்டோம். சரியா? இந்த எலிசா இதை மனதில் வைத்து கொண்டு இதை மனசுல வச்சுட்டு தான் கேட்கிறாரு, உம்மேல் இருக்கிற ஆவியின் வல்லமை என்மேல் இரட்டிப்பாய் வர வேண்டும். அது மட்டும் இல்லை, காரணம் இப்போ நல்லா கவனிங்க. அத்தனை பராக்கிரமமான காரியங்களை செய்த இவனுடைய தலைவனாகிய எலியா எசபேல் என்கிற ஒரு பெண்ணுக்கு பயந்து சூரை செடியின் அடியிலே படுத்து கொண்டான். அல்லேலூயா. அப்போ இந்த எசபேலை அழிப்பதற்கு எகுவை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ எலிசாவினுடைய ஆசை என்ன தெரியுமா? என் தலைவனை பயமுறுத்திய அந்த எசபேலை அழிக்க வேண்டும். எசபேல்கள் அழிய வேண்டுமானால் ஆவியின் வரம் இரட்டிப்பாய் உங்க மேல வேணும் வேணும் வேணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறபடியினாலே இதை அடையாளம் கொண்டு அழிக்க நமக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாய் இரட்டத்தனையாய் நமக்கு வேண்டும் வேண்டும். ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தொடர்ந்து நாம வாசித்து பார்த்தோம்னா 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமே. 9:30. எகு. இப்ப நல்லா கவனிங்க. எலியாவைத்தான் எகுவை அபிஷேகம் பண்ண சொன்னார். ஆனால் எலிசாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தலைவனை சாகும்படியாக பயமுறுத்தின இந்த எசபேலை நான் அழிக்க மாட்டேன், நான் யார் என்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அந்த எகுவை அபிஷேகம் பண்ணுவேன். எலிசா நேரடியா போல தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்ல ஒருத்தரை கூப்பிடுறான், நீ போய் யோசபாத்தின் மகனான எகுவை அபிஷேகம் பண்ணுன்னு. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. எகு மையிட்டு
அல்லேலூயா. எகு சேமம் அடைந்தானா? 33 வாசிங்க. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். தெரித்து மிதித்து கொண்டு 36 வாசிக்கலாம். ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள், இது கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இது கர்த்தர் திஸ்பியனே ஆகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த நாட்களிலே பழைய காலங்கள் போல அல்ல. ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல், அவருடைய வரங்கள் இல்லாமல் இந்த பூமியிலே உங்களால வாழ முடியாது. ஏன்? அவ்வளவு பிரச்சனைகள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாமல், அவருடைய வல்லமை இல்லாமல், அவருடைய வரங்கள் இல்லாமல் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ முடியாது. அவருடைய வரங்கள் வல்லமை இருந்தால் மட்டுமே இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ முடியும். எலியா வாழ்ந்த நாட்களிலே அந்த நாட்களை காட்டிலும் மோசமான ஒரு காலம் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்த எலிசா கேட்டாரு, உம்ம மேல இருந்த ஆவியின் வரம் என் மேலே இரட்டிப்பாய் இறங்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று ஆண்டவரே சொல்லிட்டாரியா. அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரங்களும் நம் மேலே இரட்டிப்பாய் இறங்க வேண்டும் என்று இயேசுவே விரும்புகிறார், அவரே விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நமக்குள்ளே ஒரு வைராகியம் வேண்டும், ஒரு தாகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள்